தாழ்வு மனப்பான்மை ஏன் வரும் அப்படின்னா, கட்டுப்பாடுகள் இல்லாதவர்களுக்கு தான் தாழ்வு மனப்பான்மை வரும். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக்க முடியலையே அப்படிங்கிற அந்த மனப்பான்மை தான், அந்த குற்ற உணர்ச்சி தான் தாழ்வு மனப்பான்மையாக தெரிகிறது. உண்மையில் அதுக்கு பேர் தாழ்வு மனப்பான்மை கிடையாது, இழிவு மனப்பான்மை. தன்னைத்தானே கட்டுப்படுத்த முடியல. ஏன்னா உயர்வு மனப்பான்மை, தாழ்வு மனப்பான்மை என்பது இயற்கையானது. அப்படி இருக்கும்போது உயர்வு மனப்பான்மை என்பது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது, அது மாதிரி தாழ்வுங்கிறது ஒரு பணிவு சார்ந்த ஒரு மனப்பான்மை. தாழ்வு மனப்பான்மை தன்னை தாழ்த்தி கொள்வது, பெரியவர்களிடம் தன்னை தாழ்த்தி கொள்வது, சிறியவர்களிடம் தன்னை உயர்த்தி கொள்வது. இத்தாழ்வு மனப்பான்மையும் உயர்வு மனப்பான்மையும் இருக்கேன். அப்போ மக்கள் தாழ்வு மனப்பான்மைன்னு எதை சொல்கிறாங்கன்னா, இழிவு மனப்பான்மை தான் சொல்கிறாங்க. இழிவு மனப்பான்மையை தான் தாழ்வு மனப்பான்மை. சரி, மக்கள் புரிகிற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தி தாழ்வு மனப்பான்மை ஏன் வருது அப்படின்னா, கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கையில் தான் தாழ்வு மனப்பான்மை வரும். கட்டுப்பாடுகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஒரு இழிவான எண்ணங்கள் வந்துடும், இழிவு மனப்பான்மை வந்துடும், இழிவான சிந்தனைகள், இழிவான செயல்கள். இதெல்லாம் ஒருத்தர் இழிவு மனப்பான்மை, அதாவது தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தும். இழிவான எண்ணங்கள், இழிவான செயல்கள், இழிவான சிந்தனைகள், மது அருந்துவது, ஆபாச படம் பார்க்குறது, சுய இன்பம் செய்வது, பாலியல் உடலுறவு சார்ந்த உறவுமுறைகளில் கணவனுக்கு மனைவி உண்மையாக இல்லாமல் இருக்கிறது, மனைவிக்கு கணவன் உண்மையாக இல்லாமல் இருப்பது, காதலனுக்கு காதலி உண்மையாக இல்லாமல் இருப்பது, காதலிக்கு காதலன் உண்மையாக இல்லாமல் இருப்பது, நம்பிக்கையானவராக இல்லாமல் இருப்பது, உறவுமுறைகளிடம் பழகிறவங்ககிட்ட நம்பிக்கையாக இல்லாமல் இருக்கிறது, உண்மையாக இல்லாமல் இருக்கிறது. இதெல்லாம் ஒருத்தருக்கு தன்னை பற்றின இழிவான எண்ணத்தை ஏற்படுத்தும். இழிவான செயல்கள் அவர்களை பற்றிய இழிவான எண்ணத்தை ஏற்படுத்தும், இழிவான சிந்தனைகளை ஏற்படுத்தும். அதனால் தாழ்வு மனப்பான்மை, அதாவது இழிவு மனப்பான்மைக்கு என்ன காரணம் அப்படின்னா, கட்டுப்பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை தான். கட்டுப்பாடுகள் மட்டும்தான் உன்னை உயர்த்தும். ஒருவரை உயர்த்துவதற்கு எது தேவை அப்படின்னா, கட்டுப்பாடு. நீ என்ன தான் கஷ்டப்பட்டு உழைக்கிற, பணத்தை சம்பாதிக்கிற, அதெல்லாம் உன்னை உயர்த்தி விடாது. நீ கட்டுப்பாடாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், உணவில் கட்டுப்பாடு இருக்கணும், உடற்பயிற்சி கட்டுப்பாடு, தகாத உணவுகளை சாப்பிடக்கூடாது, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா உனக்கு இழிவு மனப்பான்மை வரும். உன்னை உனக்கு ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டேன்னு வையேன், உனக்கு உயர்வு மனப்பான்மை ஏற்படும். அதனால் அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் தான் உன்னை உயர்த்தும். உணவு கட்டுப்பாடு உன்னை உயர்த்தும். உடற்பயிற்சி உன்னை உடற்பயிற்சி செய்வது, பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கிறது, ஊழல் பண்ணக்கூடாது, லஞ்சம் வாங்குகிற கோடிக்கணக்கான பணத்தை நீ லஞ்சமாக வாங்கிடுற அப்படின்னா, அப்போ உனக்கு அப்போ உங்கள்கிட்ட இப்போ ஒரு கோடிக்கணக்கான பணம் இருக்குதுன்னா உனக்கு உயர்வு மனப்பான்மை வந்துடுமா? அந்த பணத்தை நீ எப்படி சம்பாதிச்ச, அதுதான் உனக்கு உயர்வு அந்த எப்படி சம்பாதிச்ச, நீ ஊழல் பண்ணி லஞ்சம் வாங்கி நீ சம்பாதிக்கிற அந்த பணத்தை அப்படின்னா, அப்போ உங்கள்கிட்ட அப்படி சம்பாதிச்ச பணம் இப்போ உங்கள்கிட்ட கோடிக்கணக்கில் இருந்தாலும் அது உனக்கு உயர்வை தராது, உயர்வு மனப்பான்மை தராது. இழிவான மனப்பான்மை தான் உனக்கு தரும், அதாவது தாழ்வு மனப்பான்மை தான் உனக்கு தரும். அதனால் பண விஷயத்தில் நேர்மையாக இருக்கணும். பாலியல் உறவுகள், உடல் உறவு சார்ந்த உறவுகளில் உண்மையாக இருக்கணும். உணவுகளில் கட்டுப்பாடு இருக்கணும். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடக்கூடாது. உடற்பயிற்சி செய்யணும். உடல் உழைப்பில் ஈடுபட வேண்டும். எளிமையாக வாழ வேண்டும். அப்புறம் போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடாது. இது எல்லாம் தான் ஒருவர் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து, அதாவது இழிவு மனப்பான்மையை ஒழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரே வழி கட்டுப்பாடுகள் தான். இந்த கட்டுப்பாடுகள் மட்டும்தான் உனக்கு தாழ்வு மனப்பான்மையை நீ புரிஞ்சு வச்சிருக்கல, அது உண்மையில் தாழ்வு மனப்பான்மை கிடையாது, இது இழிவு மனப்பான்மை. அந்த இழிவு மனப்பான்மையிலிருந்து உன்னை விடுவித்து உனக்கு உயர்வு மனப்பான்மையை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அது கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் தான் முடியுமே தவிர, ஏராளமான பணத்தை சம்பாதிச்சிட்டாலே அது உனக்கு சாத்தியம் கிடையாது. தாழ்வு மனப்பான்மையிலிருந்து விடுபட்டு விடலாம். நிறைய பணத்தை சம்பாதிச்சிட்டா ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து விட்டால் தன்னை உயர்த்தி விடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா, அதுதான் மிகப்பெரிய தப்பு. அதனால் உன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமென்றால் நீ கட்டுப்பாடுகளை எளிமையாக வாழ்ந்தால் கூட நீ உன்னை உயர்த்திக்கலாம். எளிமையாக வாழ்ந்தால் உயர்வு மனப்பான்மை அப்போ ஏற்படாதா? ஆடம்பரமான வாழ்க்கை தான் ஒருவருக்கு உயர்வு மனப்பான்மையை தரும் என்றால், அப்போ எளிமையாக வாழ்கிற அத்தனை பேரும் தாழ்வானவர்களா, இழிவானவர்களா? அப்படி கிடையாதுல்ல. நீ அப்போ எளிமையாக வாழ்ந்தால் கூட நீ உயர்வு மனப்பான்மையோடு வாழ முடியும் அப்படின்னா அதற்கு ஒரே வழி, அது கட்டுப்பாடுகள் தான். கட்டுப்பாடுகளை கடைபிடித்தால் மட்டும்தான் நீ பணக்காரராக வாழ்ந்தாலும் சரி, ஏழையாக வாழ்ந்தாலும் சரி, நீ உயர்வு மனப்பான்மையோடு வாழ முடியும். நீ கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லாமல் பெரிய கோடீஸ்வரராக இருந்தால் கூட உனக்கு கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை, நேர்மைங்கிறது எதுவுமே இல்லை அப்படின்னா, நீ கோடீஸ்வரராக வாழ்ந்தாலும் உன் மனசு என்னவோ இழிவாக தான் செயல்படும். இழிவான எண்ணங்கள் தான் உன் மனசில் வரும், இழிவான சிந்தனைகள் தான் வரும், இழிவான செயல்களில் தான் நீ ஈடுபடுவ. அப்போது உனக்கு இழிவு மனப்பான்மை இதான் வரும். அதாவது தாழ்வு மனப்பான்மையோடு தான் நீ வாழ்ந்துட்டுருப்ப.
அதனால் நம்ம கோடீஸ்வரராக வாழ்கிறது முக்கியம் கிடையாது, ஏழையாக வாழ்கிறது முக்கியம் கிடையாது. இழிவான மனப்பான்மை இல்லாமல் வாழ்வது தான் முக்கியம். இழிவான எண்ணங்கள் வரக்கூடாது, இழிவான சிந்தனைகள் செயல்களில் ஈடுபடக்கூடாது. அப்போ நேர்மையாக வாழணும். அப்போது நீ எளிமையாக வாழ்ந்தாலும் உயர்வு மனப்பான்மையோடு வாழணும் அப்படின்னா கட்டுப்பாடுகளை கடைபிடிக்க வேண்டும். கட்டுப்பாடுகள் மட்டும்தான் உன்னை உயர்த்தும். கட்டுப்பாடுகள் பணம் மட்டுமே உன்னை உயர்த்தி விடாது. கட்டுப்பாடுகள் தான் உன்னை உயர்த்தும் என்பதை மட்டும். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி கட்டுப்பாடு, பண விஷயத்தில் கட்டுப்பாடு, போதைப் பொருட்கள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது, எளிமையாக வாழணும். அது மாதிரி நிறைய பிறருக்கு உதவியாக வாழணும். இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகள் மட்டும்தான் உன்னை உயர்த்தும், தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஒருவரை விடுவிக்கும்.